விளாம்பழம் உள்ளே இருக்கிறத யூஸ் பண்ண பிறகு அந்த ஓட்டை தட்டி போட்டுட்டு ரசம் வச்ச சூப்பராக இருந்ததுங்க. எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இதோட மிளகு, கொஞ்சம் சீரகம், 4 வெந்தயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் ஒன்று குத்தலமாக நல்லா இடித்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி ஓட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்த பிறகு இந்த இடித்த விழுதை ஒன்று குத்தலமாக இடித்த விழுதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், அதோட ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணால் போருங்க. எப்போதும் ரசம் வைக்கிற மாதிரி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விளாம்பழத்தில் துவர்ப்பு சுவை இருக்கும், அந்த மேல் ஓட்லேயும் துவர்ப்பு சுவை இருக்கும். அது மேல் ஓட்டுக்கு கீழே நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ இதில் 6 சுவையும் இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும். அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது.